உலகிலேயே மிகப்பெரிய பறவை எதுன்னு கேட்டா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது தீக்கோழிதான். ஆனா பறவைன்னு பேரை வச்சுக்கிட்டு இத்தால ஏன் பறக்க முடியல? சிங்கத்தையே உதைச்சு விரட்டுற அளவுக்கு இதுக்கு எப்படி பலம் வந்தது? இந்த வீடியோல தீக்கோழிகளை பத்தின சில ஆச்சரியமான உண்மைகளை பார்க்க போறோம். தீக்கோழிகளுக்கு மற்ற பறவைகளைப் போல இறக்கைகள் இருந்தாலும் அவற்றின் உடலமைப்பு மற்றும் அதிக எடை காரணமாக அவற்றால் பறக்க முடியாது. பறக்க முடியாவிட்டாலும் நிலத்தில் வாழும் 2 கால் விலங்குகளில் உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடியவை இவைதான். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் இவைகளால் தொடர்ந்து ஓட முடியும். தீக்கோழியின் கண்கள் நிலத்தில் வாழும் எந்தவொரு முதுகெலும்புள்ள விலங்கையும் விட பெரியவை. இதனுடைய ஒரு கண்ணின் அளவு சுமார் 2 அங்குலம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தீக்கோழியின் மூளையை விட அதன் கண்கள் பெரியவை. இந்த பிரம்மாண்டமான கண்கள் மூலம் மிகத் தொலைவில் வரும் ஆபத்துகளை அல்லது எதிரிகளை இவைகளால் எளிதாக பார்க்க முடியும். உலகிலேயே மிகப்பெரிய முட்டையிடும் உயிரினம் தீக்கோழிதான். இதனுடைய ஒரு முட்டை சுமார் 1.4 கிலோ எடையை கொண்டிருக்கும். இது தோராயமாக 24 கோழி முட்டைகளுக்குச் சமம். இந்த முட்டையின் ஓடு எவ்வளவு வலிமையானது தெரியுமா? ஒரு முழு மனிதன் அதன் மேல் நின்றால் கூட அது அவ்வளவு எளிதில் உடையாது. தீக்கோழிகளுக்கு பற்கள் கிடையாது. அதனால் தாங்கள் சாப்பிடும் தாவரங்கள், பூச்சிகள் போன்ற உணவுகளை அரைப்பதற்காக இவை சிறிய கற்கள் மற்றும் கூழாங்கற்களை விழுங்குகின்றன. இந்த கற்கள் அவற்றின் வயிற்றில் தங்கி உணவை அரைக்கும் அரைப்பானாகச் செயல்படுகின்றன. ஒரு முதிர்ந்த தீக்கோழியின் வயிற்றில் சுமார் 1 கிலோ வரை கற்கள் இருக்கும். தீக்கோழியின் கால்கள் மிகவும் வலிமையான தசைகளைக் கொண்டவை. மற்ற பறவைகளைப் போல 4 விரல்கள் இல்லாமல் இவற்றுக்கு 2 விரல்கள் மட்டுமே இருக்கும். அதில் ஒரு விரலில் பெரிய கூர்மையான நகம் இருக்கும். ஆபத்து காலத்தில் இவை முன்னோக்கி உதைக்கும். இந்த ஒரே ஒரு உதை ஒரு மனிதனையோ அல்லது வேட்டையாட வரும் சிங்கத்தையோ கூட கொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்தது. தீக்கோழிகள் தண்ணீரை குடிக்காமல் நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடியவை. பாலைவனங்கள் மற்றும் வறண்ட புல்வெளிகளில் வாழப் பழகிக் கொண்ட இந்த பறவைகள் தாங்கள் சாப்பிடும் தாவரங்கள், இலைகள் மற்றும் பழங்களில் இருந்தே தங்களுக்கு தேவையான நீர்ச்சத்தை பெற்றுக் கொள்கின்றன. தாகம் எடுக்கும்போது மட்டுமே இவை நீர்நிலைகளை தேடிச் சென்று தண்ணீர் குடிக்கும். பெரும்பாலான பறவைகளைப் போல தீக்கோழிகளால் கலகலவென்று சத்தம் எழுப்பவோ அல்லது பாடவோ முடியாது. ஏனென்றால் இவற்றுக்கு குரல் நான் கிடையாது. தீக்கோழிகள் தங்களின் முட்டைகளை தனித்தனியாக பராமரிப்பதில்லை. ஒரு கூட்டத்தில் உள்ள அனைத்து பெண் தீக்கோழிகளும் சேர்ந்து ஒரே பெரிய குழியில் முட்டையிடும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பகல் நேரத்தில் பெண் தீக்கோழிகள் முட்டைகளுக்கு அடைகாக்கும். பெண் பறவையின் நிறம் மணலோடு ஒன்றிப் போவதால் எதிரிகளுக்குத் தெரியாது. இரவு நேரத்தில் ஆண் தீக்கோழி அடைகாக்கும். ஆண் பறவையின் கருப்பு நிறம் இரவின் இருட்டோடு மறைந்துவிடும். இயற்கை எவ்வளவு புத்திசாலித்தனமாக இவற்றை வடிவமைத்துள்ளது பாருங்கள். நீண்ட கால்களையும் கனமான உடலையும் கொண்ட தீக்கோழிகளால் நன்றாக நீந்த முடியும் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. ஆழமான நீர்நிலைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவை தண்ணீரில் இறங்கி மிக லாவகமாக நீந்திச் செல்லும். சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் வேட்டையாட வரும்போது தீக்கோழிகள் தங்களின் அதிவேக ஓட்டத்தை பயன்படுத்தி தப்பித்துவிடும். ஒருவேளை ஓட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவை தரையோடு தரையாக படுத்துக்கொண்டு அசையாமல் இருக்கும். இதனுடைய உடல் நிறம் காய்ந்த புற்கள் மற்றும் மண்ணைப் போல இருப்பதால் வேட்டையாட வரும் விலங்குகளின் கண்களுக்கு இது ஒரு பாறை போலவோ அல்லது புதர் போலவோ ஏமாற்றத்தை அளிக்கும். தீக்கோழியின் இறகுகள் மிகவும் மென்மையானவை. முற்காலத்தில் அரசர்களின் கிரீடங்களை அலங்கரிக்கவும், தற்காலத்தில் ஆடம்பர ஆடைகள் தயாரிக்கவும், தூசிகளை துடைக்கும் டஸ்ட் செய்யவும் இவை பயன்படுகின்றன. ஆப்பிரிக்கா மற்றும் சில வெளிநாடுகளில் தீக்கோழிகள் மீது மனிதர்கள் அமர்ந்து சவாரி செய்வதும் தீக்கோழி ஓட்டப்பந்தயங்கள் நடத்துவதும் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக உள்ளது. என்ன நண்பர்களே, பறக்க முடியாத இந்த தீக்கோழிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு ஆச்சரியமாயிருக்கா? உங்களுக்கு தீக்கோழியோட எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.